ஹலோ ஆல், ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் ரொம்பவே சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க. மாதத்தில் 12வது வர்ற மாதமான பங்குனி மாதமும் நட்சத்திரத்தில் 12வது வர்றது உத்திர நட்சத்திரமும் சேர்ந்தது தான் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. கடவுள்களின் கல்யாண நாள் அப்படின்னா பங்குனி உத்திரம்னு சொல்லலாம். நிறைய தெய்வங்களோட கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் நடந்திருக்கு. சிவபெருமான் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆனதும் இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். ஸ்ரீ முருகப்பெருமான் தெய்வானியை திருமணம் செய்ததும் ஸ்ரீராமர் சீதாதேவியை திருமணம் செய்ததும் இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களுடன் சந்திரன் திருமணம் நடத்ததும் இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். பங்குனி உத்திரத்தன்னைக்கு தெய்வங்களின் திருமணம் மட்டுமல்லாமல் நம்ம தர்மசாஸ்தாவான ஐயப்பன் அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்திரம்தான். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அவதரித்ததும் இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான். திருமணம் தள்ளி போகிறவங்க, நல்ல வாழ்க்கை துணை வேணும்னு நினைக்கிறவங்க இதே பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு கல்யாண கோலத்தில் இருக்கிற தெய்வத்தை தரிசித்தா நம்மளுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஐதீகம்.